போன முறை வீடியோ வரும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. இந்த முறை ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? வாயில ஏதாவது துண்ணா குற்றம் பண்ணிட்டாங்க, அதனால கம்முன்னு இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு மாற்று சக்தியாக பிரைமரி போர்ஸாக வரக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் தான். தமிழக வெற்றி கழகம் ஊழல் பண்ணல, தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கல, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில இல்ல, தமிழக வெற்றி கழகம் பொய்யான சமூக நீதியை சொல்லல, தமிழக வெற்றி கழகம் பொய்யான சமத்துவத்தை சொல்லல, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை தமிழக வெற்றி கழகம் ஏமாற்றவில்லை, திமுக ஏமாற்றியது. அப்ப ஏமாற்றிய திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் மக்கள் சக்தியாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் முடியும். அந்த ஒரு மாற்றம் ஒரு 10 மாசத்துல நடக்கும் போது அடுத்த வருடம் இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் இருப்பார். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு, படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையை உருவாக்குவதற்கு, சாதி பிரச்சனைகள் இல்லாத ஒரு சமத்துவ ஆட்சியை உருவாக்குவதற்கு, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு, உண்மையும் நேர்மையுமான ஒரு ஆட்சியை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வாய்க்கிலேயே நாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்துகிறோம், சமத்துவம் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்கிற திமுக எதற்காக நீங்க இன்று வரை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம இருக்கீங்க? வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை அழைத்து ஆறுதல் சொல்லக்கூட ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? தென் மாவட்டங்கள் முழுவதும் சாதி ரீதியான மிகப்பெரிய வன்கொடுமைகள் நடக்குது, சாதி மோதல்கள் நடக்குது. மேற்பாதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் செல்ல முடியல, மிகப்பெரிய தீண்டாமை கொடுமைகள் நடக்குது. பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறோம், சமத்துவ வழியில் ஆட்சி செய்கிறோம் என்று யாரை ஏமாத்துறீங்க? எங்க பாட்டனையும் எங்க கூட்டனையும் எங்க அப்பனையும் திமுக ஏமாற்றியது. ஆனா எங்களால ஏமாற்ற முடியாது. இன்றைய தலைமுறை மிக தெளிவாக இருக்கு. முதியோர் இல்லமாக இருக்கின்ற சட்டமன்றங்கள் இளையோர் இல்லமாக மாற்றப்படக்கூடிய காலத்தை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கினார், உருவாக்க போறாரு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகைகளில் கொள்ளை அடிக்கிறார். அப்படியே கண்ணை மூடி ஒரு 5 செகண்ட் யோசிக்கல, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் ஞாபகம் வருதா இல்லையா? நான் போய் சொல்லல, எனக்கு கண்ணை மூடும் போது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் தான் வந்தது. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு யார் மூஞ்சி வந்துச்சு? சூப்பர், அருமை. நம்மளுடைய ஆட்சி என்பது, நம்மளுடைய கட்சி என்பது, நம்மளுடைய பயணம் என்பது மக்களாட்சி. தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பல்வேறு குடும்பத்தில் இருந்து பல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்பவர் தான் தளபதி. தளபதி அந்த தளபதி அது பொய்யான தளபதி, வெற்றி தளபதி, நம்மளுடைய தளபதி. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரே குடும்பத்துக்குள்ளே ஆட்சியும் அதிகாரமும் பதவி அங்கேயே. அடுத்த தலைவர் கோபாலபுரம் வீட்டிலே தான் இருப்பாரா? ஏன் ஒரு கன்னியாகுமரியிலயோ, ஒரு திருநெல்வேலியோ, ஒரு மதுரையிலயோ, இல்ல ஒரு தூத்துக்குடியிலயோ, இதே சென்னையிலேயே கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க சகோதரி அக்கா கனிமொழி அவர்கள் மட்டும்தாங்க, வேற அந்த கட்சியில பெண்களே கிடையாதா? இதைதான் நம்ம மன்னர் ஆட்சின்னு சொல்றோம், இதைதான் பாசிச ஆட்சின்னு சொல்றோம், இதைதான் சர்வாதிகாரம் சொல்றோம். எங்களை கேட்பது யாருமே கிடையாது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், காலங்காலமாக நாங்க ஏமாத்திட்டோம், இதை நாங்க செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு நீங்க செய்யறீங்கல்ல. இத்தனை காலம் உங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்று ஒரு போர் வீரனாக, மாவீரனாக, மக்கள் வீரனாக தலைவர் தளபதி அவர்கள் வந்ததால் அந்த பதட்டத்தில் நீங்கள் பதறிக்கொண்டிருக்கிறீங்க, கதறிக்கொண்டிருக்கிறீங்க. நாள்தோறும் எங்களுக்கு எதிராக பல கொத்தடிமைகளை உருவாக்கி கொண்டு வாயை வாழைக்கு விடக்கூடிய இந்த 200 ரூபாய் ஊப்பிகளை உருவாக்கி கொண்டு எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கீங்க. உங்களுடைய அவதூறுகளும் உங்களுடைய விமர்சனங்களும் எங்களை என்ன பண்ண போகுது? போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். டோன்ட் கேர். நாங்க மக்களை நம்பி வந்துருக்கிறோம். எங்க வீட்டு அண்ணனாக இருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களின் செல்ல பிள்ளையாக இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நல்லவர்களை கைவிட்டதாக வரலாறே கிடையாது. அப்ப மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளத்தோடு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக தளபதி அவர்கள் வராங்க. அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. அவரிடம் இல்லாத பணம் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது. அவர் மிகவும் சொகுசாக வாழலாம், அவர் நினைச்ச மாதிரி வாழலாம். அவர் பல தலைமுறைக்கு அவர் உழைத்து சம்பாதிச்சிட்டாரு.
அதெல்லாம் வேணாலும் தூக்கி போட்டு வர்றாங்க. இதுதாங்க தியாக உணர்வு. போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி சாலையில் காவல்துறையிடம் அடி வாங்கி வழக்கு வாங்குவதுதான் தியாக உணர்வு என்று கிடையாது. அதுவும் தியாக உணர்வு தான். அதே நேரத்தில் பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், மக்களுக்காக நான் எதையும் செய்வதற்கு தயாரிட்டு வரல. இதுதான் தியாக உணர்வின் உச்சம். இதுதான் ஐயா காந்தியடிகள் அவர்கள் செஞ்சாங்க. இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில இந்த நான் இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பது கிடையாது. நிகழ்காலத்தில் எம்ஜிஆராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒரே தலைவர் தளபதி அவர்கள் தான். இதே போலதான் சொன்னீங்க. எம்ஜிஆர் அவர்கள் அரசுக்கு வரும்போது அவர் கூத்தாடி, அவர் சினிமாக்காரர், அவருக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவர் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று நீங்க சொன்னீங்க. 13 ஆண்டுகள் திமுகவை வீட்டில் உட்கார வைத்த ஒரே தலைவர் யாருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவை வீட்டில் உட்கார வைக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் படைத்த தலைவர் எங்க தலைவர் தளபதி தான். அதனால வாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கள் மீது விமர்சனம் இருக்கு, எங்க கொள்கையின் மீது விமர்சனம் இருக்கு, எங்க கோட்பாட்டின் மீது விமர்சனம் இருக்கு என்றால் கேள்வி கேளுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். திருமணத்துக்கு அந்த நடிகையோடு போறாரு, தனி விமானத்துல போறாரு, இப்படி போறாரு அப்படி போறாரு பேசுனீங்கன்னா நாங்களும் பேசுவோம். ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யாரோடு போறாங்க, எந்த விமானத்துல போறாங்க, எப்படி போனாங்க என்றெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அவங்களுடைய வரலாறை தோண்டி எடுத்தோம் என்றால் காரி உமிழ்வது போட்டு இருக்கிறது. அதெல்லாம் நாங்க பேச விரும்பல. மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புறோம், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புறோம். அந்த அடிப்படையில் வரலாறு எப்போதும் நல்ல தலைவர்களை தவறாக உருவாக்கும். அந்த அடிப்படையில் மிகச் சிறந்த ஒரு வரலாற்று தலைவர்